ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹனியா vlogs. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் தக்காளி ஒரு 4 to 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு அந்தளவுக்கு வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும், அந்தளவுக்கு வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து இதில் வதக்கலாம். இது வெங்காயம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. அது கூட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தா தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அந்த தக்காளியிலேருந்து அந்த தண்ணியெலாம் வெளியில் அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட முந்திரி ஆட் பண்ணோம். நான் முன்னாடி ஆட் பண்ண மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ ஃபேன் காற்றுல இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ அதே கடாய் எடுத்து அது கூட பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் அது கூட தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். பிரியாணி இலை 2 ஆட் பண்ணியிருக்கேன். 2 கிராம்பு, பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு அந்த பட்டரில். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி அது கூடயே கலந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நமக்கு இது கூட தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொதிக்குது. இப்போ இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இது கொஞ்சம் வற்றட்டும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. பன்னீர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அந்த பன்னீர் வேகட்டும். இப்போ இந்த டைமில் நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயிர் ஆட் பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறனால பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி இருந்தால் லைட்டாக மேலே போட்டு விட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போ அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு, பன்னீர் வெந்துட்டுருக்கு. இன்னும் லைட்டாக வெந்தால் போதும். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.